என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. உன் கண்கள் காணாத போதும் என் கருணை உன் வாழ்வை சூழ்ந்து காக்கிறது. மனம் தளரும்போது, உலகம் இருள் நிறைந்தது போல தோன்றும் நேரங்களில் கூட, என் ஒளி உன் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் எரியும் தீபமாக இருக்கிறது. அந்த ஒளியை நினைத்து நீ நிம்மதியுடன் இரு. உன் உள்ளத்தில் எழும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஒரு விதை போல, அவற்றை அன்பாலும் பொறுமையாலும் வளர்த்து காப்பாற்று. ஒரு விதை நிலத்தில் புதையும்போது அது மறைந்து போய்விட்டது என்று தோன்றலாம். ஆனால் காலம் வந்தபோது அது முளைத்து மரமாகி பலருக்கும் நிழல் தரும். அதுபோல உன் நன்மையான எண்ணங்களும் செயல்களும் ஒருநாள் பெரும் பலனைத் தரும். அவை உலகத்தில் அமைதியின் மனத்தை பரப்பும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீ பயப்பட வேண்டாம். துன்பம் என்பது இருளைப் போன்றது. அது நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. விடியற்காலையின் ஒளி வந்தவுடன் இருள் மறைந்து போகும். அதுபோல் என் அருளை நினைத்துக் கொண்டிருக்கும் மனதில் துன்பம் நீண்ட காலம் தங்க முடியாது. துன்பம் உன் உள்ளத்தின் வலிமையை உணரச் செய்யும் ஒரு சோதனை மட்டுமே. உன் மனம் அன்பால் நிரம்பியிருக்கட்டும். அன்பு என்பது இந்த உலகின் மிக உயர்ந்த சக்தி. அது காயப்பட்ட மனங்களை குணப்படுத்தும் மருந்து. ஒரு இனிய வார்த்தை பலரின் உள்ளத்தில் அமைதியை விதைக்கும். கருணையுடன் பேசும் ஒரு இதயம் பல உயிர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். நீ மற்றவர்களை அன்புடன் பார்க்கும்போது அந்த அன்பு பல மடங்கு ஆகி உன்னிடம் திரும்பி வரும். என் பிள்ளையே, பொறுமை என்பது ஆன்மாவின் ஆழ்ந்த வலிமை. அவசரம் மனதை கலங்கச் செய்கிறது, ஆனால் பொறுமை மனதை தெளிவாக வைத்திருக்கிறது. ஒரு மரம் வளர பல காலம் தேவைப்படுகிறது. அதன் வேர்கள் நிலத்தின் ஆழத்தில் உறுதியாக பிடித்துக் கொண்ட பிறகே அது வானத்தை நோக்கி உயரமாக வளர்கிறது. அதுபோல் உன் வாழ்வின் நன்மைகள் மெதுவாகவும் உறுதியாகவும் உருவாகின்றன. அவற்றை விரைந்து காண முயலாதே. காலம் தானாகவே அவற்றை வெளிப்படுத்தும். நீ எப்போதும் உண்மையை தழுவி நட. உண்மை என்பது ஆன்மாவின் வெளிச்சம். அது எப்போதும் மறையாது. சில நேரங்களில் உண்மையின் பாதை கடினமாக தோன்றலாம். ஆனால் அந்த பாதையில் நடக்கும் ஒருவர் இறுதியில் அமைதியையும் நிறைவையும் காண்பார். உண்மையுடன் இணைந்த மனம் எந்த இருளாலும் அடைக்கப்படாது. என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் அமைதியை காக்க வேண்டும். மனம் அதிகமாக அலைபாயும் போது உலகம் சிக்கலாக தோன்றும். ஆனால் உன் சுவாசத்தின் அமைதியை கவனித்து உன் உள்ளத்திலிருக்கும் தெய்வீக ஒளியை நினைத்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதியில் நான் உன்னுடன் பேசுகிறேன். வார்த்தைகள் இல்லாமல் உன் இதயத்தின் அமைதியில் என் குரல் ஒலிக்கிறது. உலகத்திலுள்ள எல்லா உயிர்களும் ஒரே ஒளியின் வெளிப்பாடுகள். அந்த ஒளிதான் தெய்வீக சக்தி. நீ ஒரு உயிரிடம் கருணையுடன் நடந்தால் அது என்னிடமே வந்து சேரும். ஒரு சிறிய உதவி கூட பெரிய அருளாக மாறும். உன் கைகள் பிறருக்காக திறந்திருக்கட்டும். உன் இதயம் கருணையால் நிரம்பியிருக்கட்டும். என் பிள்ளையே, நினைவில் கொள், நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். நீ என்னை காணவில்லை என்றாலும் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறேன். நீ தனியாக இருப்பதாக எண்ணும் நேரங்களிலும் நான் உன்னை கவனித்துக் காக்கிறேன். நீ விழுந்தால் உன்னை எழுப்பும் சக்தியும் நானே. நீ முன்னேறும்போது உன் பாதையை ஒளியால் நிரப்பும் அருளும் நானே. உன் மனதில் நம்பிக்கை மலரட்டும். நம்பிக்கை என்பது ஆன்மாவின் ஆற்றல். அது உன்னை இருளிலிருந்து ஒளிக்குக் கொண்டு செல்லும். ஒரு சிறிய தீபம் கூட பெரிய இருளை அகற்றும். அதுபோல் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை எந்த சோதனையையும் கடக்க உதவும். என் பிள்ளையே, நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் சுத்தமான எண்ணம் இருக்கட்டும். நல்ல எண்ணத்துடன் செய்யப்படும் சிறிய செயலும் பெரிய அருளைத் தரும். உலகம் அதை காணாமல் போகலாம், ஆனால் தெய்வீக சக்தி அதை எப்போதும் கவனிக்கிறது. உன் நன்மையான செயல் காலத்தின் வழியே ஒளியாக பரவும். சில நேரங்களில் உன் மனம் தளரலாம். அதுபோன்ற நேரங்களில் அமைதியாக கண்களை மூடி என் பெயரை நினைவு கூர். அந்த நினைவு உன் உள்ளத்தில் அமைதியின் அலைகளை எழுப்பும். மெதுவாக உன் மனம் தெளிவாகும். அப்போது நீ உணரும், நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை. என் பிள்ளையே, உலகத்தின் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவை. இன்றிருக்கும் ஒன்று நாளை மறைந்து போகலாம். ஆனால் அன்பும் கருணையும் நன்மையும் நிலைத்தவை. அவை காலத்தையும் இடத்தையும் கடந்து வாழும். உன் இதயம் அந்த நன்மைகளால் நிரம்பியிருக்கும்போது உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். உன் பாதையில் தடைகள் வந்தால் அதை ஒரு சோதனை என்று மட்டும் நினைக்காதே. அது உன் உள்ளத்தின் வலிமையை வளர்க்கும் ஒரு வாய்ப்பு. ஒரு கல் நீரின் வழியில் இருந்தாலும் நீர் அதை தாண்டி செல்லும் வழியை கண்டுபிடிக்கும். அதுபோல் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி எந்த தடையையும் தாண்டி செல்லும் திறன் கொண்டது. என் பிள்ளையே, எளிமை என்பது ஆன்மாவின் அழகு. பெருமை மனதை இருளாக்கும், ஆனால் எளிமை மனதை ஒளியாக்கும். தாழ்மையுடன் வாழும் ஒருவர் எப்போதும் அமைதியுடன் இருப்பார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் நன்மையின் மனத்தை பரப்பும். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் அருளின் பரிசாக ஏற்றுக்கொள். விடியற்காலையின் ஒளி புதிய நம்பிக்கையை தருகிறது. அந்த ஒளியைப் போல ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது. கடந்த காலத்தின் கவலைகளை மனதில் சுமந்து கொள்ளாதே. அந்த நினைவுகளை விடுவித்து புதிய ஒளியை வரவேற்று முன்னேறு. என் பிள்ளையே, அமைதியான மனத்தில்தான் உண்மையான ஞானம் பிறக்கிறது. வெளியில் அதிகமாக தேடாதே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் தேடு. அங்கே நீ உணரும் ஒளிதான் தெய்வீக உண்மை.
அந்த உண்மை உன்னை வழிநடத்தும். உன் இதயம் நன்மையை விரும்பினால் உலகமும் உனக்கு நன்மையைத் தரும். ஒரு இனிய எண்ணம் மற்றொரு இனிய எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணங்கள் சேர்ந்து உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும். என் பிள்ளையே, என் அருள் ஒரு ஆற்றைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றில் நீ நம்பிக்கையுடன் நீந்தினால் அது உன்னை அமைதியின் கரைக்கு கொண்டு சேர்க்கும். பயத்தை விடுவித்து அன்பையும் நம்பிக்கையையும் தழுவி நட. நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் என் அருள் உன் உள்ளத்தில் பெருகும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பாதையும் இறுதியில் நன்மையிலும் அமைதியிலும் மலரும். நினைவில் கொள் என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். உன் இதயம் தூய்மையாக இருந்தால் என் அருள் எப்போதும் உன்னை வழிநடத்தும். நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன் மீது மழையாக பொழியும். அந்த அருளின் நிழலில் நீ அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் வாழ்வாய். என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் அறிகிறேன். உன் மனத்தில் எழும் எண்ணங்களையும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் கவலைகளையும் நான் உணர்கிறேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் மொழி எனக்கு தெளிவாக கேட்கிறது. ஆகையால் பயப்படாதே, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உலகம் சில நேரங்களில் கடினமாகத் தோன்றலாம். சில பாதைகள் முள்ளால் நிரம்பியதாக தோன்றலாம். ஆனால் நினைத்துக்கொள், முள் இருக்கும் இடத்திலும் மலர் மலர முடியும். துன்பத்தின் நடுவிலும் அமைதி பிறக்க முடியும். நீ நம்பிக்கையை விடாமல் பிடித்துக்கொண்டால் அந்த நம்பிக்கை உன்னை இருளிலிருந்து ஒளிக்குக் கொண்டு செல்லும். என் பிள்ளையே, மனம் தளரும்போது வானத்தை நோக்கிப்பார். அங்கு பறந்து விரிந்த அமைதி உள்ளது. அந்த அமைதி உன் உள்ளத்திலும் இருக்கிறது. மனிதன் தனது உள்ளத்தை மறந்து வெளியிலே தேடும்போது தான் அவன் கலங்குகிறான். ஆனால் ஒரு கணம் கண்களை மூடி உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை நினைத்தால் அங்கே நான் இருப்பதை நீ உணருவாய். நீ ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினால் அது இருளை அகற்றும். அதுபோல உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் உலகத்தின் இருளை மெதுவாக அகற்றும். ஒரு இனிய வார்த்தை ஒருவரின் மனத்தில் ஒளியை ஏற்றும். ஒரு கருணையான செயல் பலரின் வாழ்வை மாற்றும். ஆகையால் எப்போதும் அன்பை விதை போல விதை. என் பிள்ளையே, கருணை என்பது ஆன்மாவின் மனம். மலர் தன் மனத்தை மறைக்க முடியாதது போல நல்ல மனம் தனது கருணையை மறைக்க முடியாது. நீ பிறருக்கு உதவும்போது அது ஒரு சாதாரண செயல் அல்ல, அது தெய்வீக வழிபாடு போல உயர்ந்த ஒன்று. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அர்த்தம் கொண்டது. சிலர் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள், சிலர் சோதனைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் இருவரும் உன்னை வளர்க்கும் ஆசிரியர்களே. ஒருவரிடமிருந்து அன்பை கற்றுக்கொள், மற்றவரிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொள். என் பிள்ளையே, பொறுமையில்லாத மனம் ஒரு அலைபாயும் கடலைப் போன்றது. அங்கு அமைதியில்லை. ஆனால் பொறுமையுடன் இருக்கும் மனம் ஒரு ஆழமான ஏரியைப் போன்றது. அதன்மேல் எவ்வளவு காற்று வீசியாலும் அதன் ஆழத்தில் அமைதி நிலைத்திருக்கும். உலகத்தில் பலர் வெளியில் ஒளியை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஒளி உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது. அந்த ஒளிதான் ஆன்மாவின் வெளிச்சம். அது ஒருபோதும் அணையாது. நீ அந்த ஒளியை உணர்ந்தால் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். என் பிள்ளையே, நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையாகும். நல்ல எண்ணத்துடன் செய்யப்படும் செயல் நன்மையின் மரமாக வளர்கிறது. தீய எண்ணத்துடன் செய்யப்படும் செயல் துன்பத்தின் நிழலைத் தரும். ஆகையால் உன் மனதில் எப்போதும் சுத்தமான எண்ணங்களை வளர்த்து காப்பாற்று. நினைவில் கொள், காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று உன்னை வருத்தும் ஒன்று நாளை உனக்கு ஒரு பாடமாக மாறும். இன்று நீ சுமையாக நினைக்கும் ஒன்று நாளை உன்னை வலிமையாக்கும். அதனால் துன்பம் வந்தால் மனம் தளர வேண்டாம். என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போன்றது. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். சில இடங்களில் அது அமைதியாக ஓடும், சில இடங்களில் அது வேகமாக ஓடும். ஆனால் அதன் பயணம் ஒருபோதும் நிற்காது. அதுபோல உன் வாழ்வும் முன்னே செல்ல வேண்டும். உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த பாதையும் இருளாக இருக்காது. ஒரு சிறிய தீபம் போதும் இருளை அகற்ற. அதுபோல ஒரு சிறிய நம்பிக்கை கூட பெரிய பயத்தை அகற்றும். என் பிள்ளையே, உலகம் உன்னை சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உன் மனம் கலங்க வேண்டாம். உன் உள்ளத்தின் உண்மை உனக்குத் தெரிந்தால் அது போதும். உண்மை ஒரு நாள் தானாக வெளிச்சமாகும். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் என் அருள் உன்னுள் எப்போதும் ஓடும். அது ஒரு ஆற்றைப் போல அமைதியாக உன் வாழ்க்கையை ஊட்டும். அந்த அருள் உன் மனத்தை உறுதியாக்கும். என் பிள்ளையே, ஒருவரின் வாழ்வில் உண்மையான செல்வம் அன்பும் அமைதியும்தான். அந்த செல்வத்தை யாராலும் கவர முடியாது. அது உள்ளத்தில் பிறக்கும் செல்வம். அது பகிர்ந்தால் மேலும் பெருகும். ஒரு மரம் தன் நிழலை யாருக்காகவும் மறுக்காது. அது அனைவருக்கும் நிழலை தருகிறது. அதுபோல் உன் மனம் எல்லோரிடமும் கருணையுடன் இருக்கட்டும். என் பிள்ளையே, எளிமையாக வாழும் ஒருவர்தான் உண்மையான மகிழ்ச்சியை உணர்கிறார். அதிக ஆசைகள் மனதை சுமையாக மாற்றும். ஆனால் நன்றியுணர்வு மனதை ஒளியாக மாற்றும். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம். இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலை ஒளி மறையாது. அதுபோல் உன் வாழ்க்கையிலும் ஒளி எப்போதும் வரும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் குரலை கவனமாக கேள். அந்த அமைதியான குரல் உன்னை சரியான பாதைக்கு அழைக்கும். அதுதான் தெய்வீக வழிகாட்டுதல். உலகத்தின் சத்தத்தில் அந்த குரல் கேட்காமல் போகலாம். ஆனால் அமைதியில் அது தெளிவாக ஒலிக்கும். ஆகையால் சில நேரம் அமைதியில் இரு.
நீ ஒருவரை மன்னிக்கும்போது உன் இதயம் இலகுவாகும். கோபம் மனதை இருளாக்கும், மன்னிப்பு மனதை ஒளியாக்கும். என் பிள்ளையே, நினைவில் கொள், நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நான் கவனிக்கிறேன். நீ விழுந்தால் உன்னை எழுப்பும் வலிமை உன்னுள் இருக்கிறது. அந்த வலிமை என் அருளின் வெளிப்பாடு. உன் உள்ளத்தில் அன்பு இருந்தால் உலகமே உன் உறவாக மாறும். அன்பு எல்லைகளை அறியாது. அது எல்லா இதயங்களையும் இணைக்கும் சக்தி. என் பிள்ளையே, ஒரு நல்ல எண்ணம் ஒரு சிறிய தீபம் போன்றது. அது மற்ற தீபங்களை ஏற்ற முடியும். அதனால் உலகம் மெதுவாக ஒளியால் நிரம்பும். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வடிவமைக்கும். அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும். என் பிள்ளையே, நீ அமைதியாக இருக்கும்போதுதான் என் குரல் உன் உள்ளத்தில் தெளிவாக ஒலிக்கும். அந்த குரலை நம்பு. நான் உன் அருகில் நிழல் போல இருக்கிறேன். நீ நடக்கும் பாதையில் என் அருள் ஒளியாக விரிகிறது. உன் இதயம் தூய்மையாக இருந்தால் என் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் மழையாக பொழியும். என் பிள்ளையே, பயத்தை விடுவித்து நம்பிக்கையை தழுவி நட. அப்போது உன் வாழ்க்கை மலர்ந்த தோட்டமாக மாறும். நினைவில் கொள், உன் பாதையில் நன்மை மலரும். உன் மனம் அன்பால் நிரம்பியிருக்கட்டும். உன் வாழ்வு அமைதியால் நிரம்பட்டும். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். இந்த உண்மையை உன் இதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக்கொள். உலகம் எப்படித் தோன்றினாலும், காலம் எப்படிப் புரண்டாலும், என் அருள் உன் வாழ்க்கையின் மேல் எப்போதும் பரவிக்கொண்டே இருக்கும். நீ பார்க்கும் வெளிச்சமும், நீ உணரும் அமைதியும், உன் உள்ளத்தில் எழும் நம்பிக்கையும் அனைத்தும் அந்த அருளின் நிழலே. சில நேரங்களில் உன் மனம் பல கேள்விகளை எழுப்பலாம். ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த துன்பம்? என்று எண்ணலாம். என் பிள்ளையே, ஒரு விதை மண்ணில் புதையும்போது அது இருளில் இருக்கும். அந்த இருள் அது அழிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்ல. அது முளைக்கத் தயாராகும் காலம். அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன் உள்ளத்தின் வலிமையை எழுப்ப வருவன. நீ அமைதியாக உன் உள்ளத்தை நோக்கிப் பார்த்தால் அங்கே ஒரு மென்மையான ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் தெய்வீக உண்மை. அந்த ஒளிதான் உன் ஆன்மாவின் இயல்பு. அது பிறந்ததும் அல்ல, அது அழியும் ஒன்றும் அல்ல. அது காலத்தையும் எல்லைகளையும் கடந்து நிற்கும் நித்திய சாந்தி. என் பிள்ளையே, உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒரே ஆதாரத்திலிருந்து பிறந்தவை. ஒரு மலர் மலரும்போது அதன் மனம் எல்லா திசைகளுக்கும் பரவுகிறது. அது யாரையும் தேர்ந்தெடுத்து மனம் தருவதில்லை. அதுபோல உன் அன்பும் எல்லோரிடமும் சமமாக பரவட்டும். அன்பு தரும் இதயம் ஒருபோதும் ஏழையாகாது. அது பகிர்ந்த அளவுக்கு மேலும் மேலும் பெருகும். உன் வாழ்க்கையில் பல மனிதர்கள் வருவார்கள். சிலர் உன் இதயத்தில் மகிழ்ச்சியை விதைப்பார்கள், சிலர் உன்னை சோதிப்பார்கள். ஆனால் என் பிள்ளையே, அந்த இருவரும் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள். ஒருவர் உனக்கு மகிழ்ச்சியின் அர்த்தத்தை கற்றுக் கொடுப்பார், மற்றவர் பொறுமையின் மதிப்பை உணர்த்துவார். உலகத்தில் பலர் பெருமையை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் உண்மையான பெருமை எளிமையில் இருக்கிறது. எளிமையான மனம்தான் அமைதியின் இல்லம். தாழ்மையான இதயம்தான் அருளின் பாத்திரம். நீ எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உன் மனம் எளிமையாக இருந்தால் என் அருள் உன்னுள் நிரம்பியிருக்கும். என் பிள்ளையே, உன் மனம் ஒரு தோட்டம் போல. அதில் நீ எந்த விதையை விதைக்கிறாயோ அதுதான் வளர்கிறது. நல்ல எண்ணங்களை விதைத்தால் அன்பின் மலர்கள் மலரும். கருணையை விதைத்தால் அமைதியின் மரங்கள் வளர்கின்றன. ஆனால் கோபத்தையும் பொறாமையையும் விதைத்தால் மனம் இருளால் நிரம்பிவிடும். ஆகையால் உன் எண்ணங்களை கவனமாகத் தேர்ந்தெடு. நீ ஒருவரை மன்னிக்கும்போது அது மற்றவருக்கான அருள் மட்டுமல்ல, அது உன் உள்ளத்திற்கு ஒரு விடுதலை. கோபம் ஒரு கல்லைப் போல மனதில் சுமையாக இருக்கும். மன்னிப்பு அந்த கல்லை நீக்கி உன் இதயத்தை இலகுவாக்கும். என் பிள்ளையே, நினைவில் கொள், வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில பாதைகள் எளிதாக இருக்கும், சில பாதைகள் கடினமாக இருக்கும். ஆனால் எந்த பாதையிலும் நீ தனியாக இல்லை. என் அருள் உன் முன்னே ஒளியாகவும் உன் பின்னே பாதுகாப்பாகவும் இருக்கும். ஒரு ஆறு மலைகளை தாண்டி ஓடுகிறது. அதன் வழியில் கற்களும் தடைகளும் இருக்கும். ஆனால் அது தன் ஓட்டத்தை நிறுத்தாது. அது மெதுவாகவும் உறுதியுடன் தனது பாதையை உருவாக்கிக் கொள்ளும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் தடைகள் வந்தாலும் முன்னே செல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு சிறிய தீபம் கூட இருளை அகற்றும் சக்தி கொண்டது. அதுபோல் உன் உள்ளத்திலிருக்கும் நம்பிக்கை வாழ்க்கையின் சோதனைகளை ஒளியாக மாற்றும். நீ இயற்கையை கவனித்துப் பார்த்தால் பல உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம். ஒரு மரம் அமைதியாக நிற்கிறது. அது மழையையும் வெயிலையும் சமமாக ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் அது வேர்களை ஆழமாகப் பதித்து வானத்தை நோக்கி உயரமாக வளர்கிறது. அதுபோல் உன் மனமும் அமைதியாக இருந்தால் உன் ஆன்மா உயரமாக வளர்கிறது. என் பிள்ளையே, உலகத்தின் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவை. இன்றிருப்பவை நாளை மறைந்து போகலாம். ஆனால் அன்பு, கருணை, உண்மை, அமைதி, இவை நிலைத்தவை. இவைதான் ஆன்மாவின் செல்வம். இந்த செல்வத்தை யாராலும் பறிக்க முடியாது. ஒரு நல்ல எண்ணம் உலகத்தில் ஒரு ஒளியை ஏற்றும். ஒரு நல்ல செயல் பலரின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும்.
ஆகையால் எப்போதும் உன் செயலில் சுத்தமான எண்ணம் இருக்கட்டும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன். நீ என்னை தேடிக்கொண்டு தூரம் செல்ல வேண்டியதில்லை. உன் இதயத்தின் அமைதியில் நான் இருப்பதை உணர முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை மழை போல் துன்பங்களை கொட்டும். ஆனால் மழைக்குப் பிறகு நிலம் பசுமையாக மாறுகிறது. அதுபோல் சோதனைகளுக்குப் பிறகு உன் வாழ்க்கை புதிய ஒளியைக் காணும். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் என் அருள் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு அமைதியான ஆற்றைப் போல உன் மனத்தை நிம்மதியால் நிரப்பும். என் பிள்ளையே, உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் பரிசு. அந்த நாளை நன்றியுடன் தொடங்கு. நன்றி உணர்வு கொண்ட இதயம் எப்போதும் மகிழ்ச்சியை உணரும். ஒரு மலர் தனது மணத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளாது. அது சுற்றியுள்ள எல்லோருக்கும் மணம் தருகிறது. அதுபோல உன் நன்மையும் பிறருடன் பகிரப்படட்டும். என் பிள்ளையே, மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் பல உண்மைகள் தானாக வெளிப்படும். அமைதி என்பது ஆன்மாவின் மொழி. அந்த மொழியில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன். உலகத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் உன் மனம் கலங்க வேண்டாம். உண்மையான பாதையில் நடப்பவர் எப்போதும் அமைதியுடன் இருப்பார். என் பிள்ளையே, அன்பு என்பது எல்லாவற்றையும் இணைக்கும் சக்தி. அது எல்லைகளை அறியாது. அது எல்லா இதயங்களையும் ஒன்றாக இணைக்கும். நீ ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினால் அது இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும். அதுபோல உன் நல்ல செயல்கள் பலரின் வாழ்க்கையில் ஒளியை உருவாக்கும். என் பிள்ளையே, உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் அருள் உன் வாழ்க்கையில் மழையாகப் பொழியும். அந்த அருள் உன்னை காக்கும். அது உன்னை வழிநடத்தும். நினைவில் கொள், நீ தனியாக இல்லை. உன் சுவாசத்தின் அமைதியிலும் உன் இதயத்தின் துடிப்பிலும் உன் எண்ணங்களின் ஒளியிலும் நான் இருக்கிறேன். நீ முன்னே செல்லும்போது என் ஆசீர்வாதம் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். உன் வாழ்க்கையின் தோட்டத்தில் நன்மை மலர்கள் மலரும். என் பிள்ளையே, பயத்தை விடுவித்து நம்பிக்கையை தழுவி நட. அன்பை விதை போல விதை, கருணையை நீர் போல் ஊற்று, பொறுமையை வேராக வளர்த்துக்கொள். அப்போது உன் வாழ்க்கை ஒரு பசுமையான தோட்டமாக மாறும். அந்த தோட்டத்தில் அமைதியின் மணமும் ஆனந்தத்தின் ஒளியும் நிரம்பியிருக்கும். நினைவில் கொள் என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். உன் இதயம் தூய்மையாக இருந்தால் என் அருள் எப்போதும் உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கை அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பி ஒளியாக விளங்கும். என் பிள்ளையே, உன் பாதையில் நன்மை மலரும். அச்சமின்றி நடந்திடு. உன் இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ஒளியை உணர்ந்தால் உலகம் முழுவதும் உனக்கே அருளாகும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விடாதே. மண் மீது நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் பரமனின் கருணை உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தவனுக்கு தனிமை என்ற சொல்லே இல்லை. என் பிள்ளையே, மனிதனின் வாழ்வு ஒரு பயணம் போன்றது. அந்த பயணத்தில் சந்தோஷமும் துன்பமும் இரண்டும் வரும். மகிழ்ச்சி வந்தால் அது என் அருள் என்று நினை. துன்பம் வந்தால் அது உன் மனதை சுத்தப்படுத்தும் தீபம் என்று அறிந்து கொள். இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்தால்தான் ஆன்மா உயர்வடையும். நீ எப்போது என் நினைவில் நிலைத்து நிற்கிறாயோ அப்போது உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதியே உண்மையான செல்வம். உலகில் தேடி அலைந்தாலும் கிடைக்காத அந்த நிம்மதி உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் பரிசு. அதை உணர கற்றுக்கொள். வெளியில் அல்ல, உன் உள்ளத்தின் அமைதியில் என்னைக் காண்பாய். என் பிள்ளையே, உன் இதயம் கருணையால் நிரம்பியிருக்கட்டும். பிறரின் துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் மனம் உனக்குள் இருந்தால் அதுவே எனக்கு செய்யும் பெரிய பூஜை. ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை கூறுவது கூட ஒரு பெரிய தர்மம். ஒரு பசியான உயிருக்கு உணவு அளிப்பது என் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்கு சமம். நான் எங்கும் இருக்கிறேன். காற்றின் மென்மையில் நான் இருக்கிறேன். மண்ணின் மனத்தில் நான் இருக்கிறேன். உன் இதயத் துடிப்பில் கூட என் இருப்பை உணரலாம். என்னைத் தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை. உன் மனம் தூய்மையாக இருந்தால் அந்த மனமே என் ஆலயம். என் பிள்ளையே, கோபம் என்பது இருளைப் போன்றது. அது வந்தால் ஞானத்தின் ஒளி மறைந்துவிடும். அதனால் கோபத்தை விடு. மன்னிக்கும் மனதை வளர்த்துக்கொள். உன்னை துன்பப்படுத்தியவரையும் கருணையுடன் நினை. மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது ஆன்மாவின் வலிமை. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் மூடுபனியாக தோன்றலாம். வழி தெரியாமல் தவிப்பாய். ஆனால் அப்போது கூட நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ ஒரு அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்தால் அடுத்த அடிக்கு வழி நான் காட்டுவேன். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்றும். அந்த தீபம் உன் நம்பிக்கை. என் பிள்ளையே, பொறுமை என்பது பெரிய தவம். விதை மண்ணில் விழுந்தவுடனே மரமாக மாறாது. அது அமைதியாக மண்ணின் உள்ளே வேர்களை பரப்பும். பின்னர் முளைத்து வெளிவரும். அதுபோல உன் நன்மையும் நேரம் வந்தால் மலரும். அதுவரை பொறுமையுடன் இரு. நான் உனக்கு அளித்த இந்த உயிர் ஒரு அரிய வரம். அதை வீணாக்காதே. நல்ல சிந்தனையுடன் வாழு. பிறருக்கு உதவிடு. உன் வார்த்தை இனிமையாக இருக்கட்டும். உன் செயல்கள் தர்மமாக இருக்கட்டும். அப்போது உன் வாழ்க்கை தானாகவே ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடும். என் பிள்ளையே, எதையும் பற்றிக்கொள்ளாத மனம்தான் உண்மையான சுதந்திரம். இன்றிருக்கும் அனைத்தும் நாளை மாறக்கூடும். ஆனால் மாறாத ஒன்று உள்ளது. அது ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளியை உணர்ந்தால் பயமும் துக்கமும் உன்னை தொடாது. நீ என் பெயரை நினைத்து ஒரு நிமிடம் கூட அமைதியாக அமர்ந்தால் அந்த நிமிடம் உன் ஆன்மாவுக்கு அமுதமாகும். அந்த நினைவில் உன் மனம் நிம்மதி காணும்.
நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய். என் பிள்ளையே, நம்பிக்கை என்பது ஒரு பாலம். அது உன்னை இருளிலிருந்து ஒளிக்குக் கொண்டு செல்லும். அந்த நம்பிக்கையை கைவிடாதே. பல தடைகள் வந்தாலும் மனம் தளராதே. நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் தந்தை போன்றவன், தாய் போன்றவன், நண்பன் போன்றவன். உன் கண்ணீரை நான் அறிவேன். உன் மௌனத்தை கூட நான் கேட்கிறேன். உன் மனத்தில் எழும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்குத் தெரியும். என் பிள்ளையே, எப்போது நீ அன்புடன் வாழ்கிறாயோ அப்போது நீ என்னுள் வாழ்கிறாய். அன்பே இந்த உலகத்தின் உண்மையான மொழி. அந்த அன்பு இருக்குமிடத்தில் நான் இருப்பேன். அதனால் அன்புடன் வாழு, தர்மத்துடன் நட, நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் பாதையில் நன்மை மலரும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் இதயத்தில் என் அருள் தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபம் அணையாது. உன் வாழ்வு முழுவதும் அது ஒளி தரும்.